இந்தியாவினுடைய இந்த தொடர் தோல்வி இது எங்க போய் முடிய போகுது? இந்தியாவினுடைய அடுத்த கட்டம் எங்க போய் முடியும்? நான் சந்திர இதை எப்படி பார்க்குறேன்டா, ஒரு ஏணியிட ஆக உச்ச மேல்படியில இந்திய அணி நின்றது. இப்பொழுது ஒரு படியாக உடைகின்றது அல்லது கீழே இறங்குகின்றது. இதை இப்பொழுதே சீர் செய்யாவிட்டால் அடியில விழ வேண்டிய நிலைமை உருவாகும். இதுதான் என்னுடைய இப்போதைய நிலை. இந்திய அணி எடுத்தடுப்பில் அடுத்தங்க விழ போறதில்லை. ஆனா ஏணி உங்களுக்கு தெரியும் தானே, உடைந்து விழுவது என்பது மெதுவாகத்தான் நடைபெறும். இப்ப T20 உலக கிண்ணத்தை வெற்றி பெற்றாகிவிட்டது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 2 தொடர்கள் தோல்வி. T20 தோல்வி, ஒரு நாள் போட்டி T20 அயர்லாந்திடம் தோல்வி, அதன் பின்னர் இங்கிலாந்திடம் தோல்வி, ஒரு வெற்றியை கூட பெற முடியவில்லை. எனவே அது ஒரு மிக மோசமான நிலைமை. சரி, அது T20 சில வீரர்கள் அல்லது அது வித்தியாசமான ஃபார்மேட், அதில் இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்று விடுவோம். ஒரு நாள் சதவீத போட்டிகள் வரும்போது இந்திய அணி முதலாவது அணி, இங்கிலாந்து அணி 8வது அணி. எனவே இந்த 2 இடங்கள், இந்த வித்தியாசம் என்பது இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். முதல் 2 போட்டிகளிலும் 1-1 என்ற சமநிலை. முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டது. ரைட், இந்தியா வெற்றி பெற்று விட்டது. கம்பேக், வேற இனி கதை இல்லை என்ற நிலைமையில இருந்தா அடுத்தடுத்த 2 தோல்விகளோடு இப்பொழுது தொடர் கை நழுவி சென்றிருக்கின்றது. நிறைய போட்டியை பொறுத்தவரையில என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா இந்த தொடரை தோக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கல. நாங்கள் ஸ்ட்ராங்கா நான் சொல்லியிருந்தேன், தொடரை வெற்றி பெறும். ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர் இந்தியா வசமாகிறது, 2-1 என்று இந்தியா வெற்றி பெறும் என்பதை தான் நான் சொன்னேன். நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தோம். ஆனா நேற்றைய போட்டியை பொறுத்தவரை 387 ஓட்டங்களை இந்தியாவினுடைய பந்து வீச்சுக்கு எதிராக இங்கிலாந்து அணி பெற்றது. இது திருத்தி அடிக்க முடியுமான்றது ஆரம்பத்திலே இருந்த சந்தேகம் தான். ஆனா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருக்கும் வரைக்கும் இந்த போட்டி இந்தியா பக்கம் தான் இருந்தது. சுமன்கள் கூட சரியா தான் 8 நாள் விளையாடினாரு. இல்ல, கில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் எந்த சிக்கலுமே இல்லை, நல்ல முறையில தான் கொண்டு போறார். அப்படித்தான் சந்திர இந்த அணியை, இந்திய அணியை பொறுத்த வரையிலும் 2வது போட்டியில் ரோஹித் சர்மா வெளியேற போகின்றார், இந்த இதோட விடைபெற போகின்றார், அதெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வச்சாகிவிட்டது. ஆனால் அடுத்த தொடர் தொடங்கியதும் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ ஒரு மேட்சில் அடிக்காட்டி ரிட்டையர்மெண்ட் என்ற கதையை தொடங்கிடுவாங்க, ப்ரெஷரை போடுவாங்க. இதுல இந்தியாவோட மீடியாஸுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குது. கிண்டி விடுறது, கிளறி விடுறது. இந்தியா ஒரு மேட்சில் ஃபெயிலியர் உடனே இவங்க ரிட்டையர்ட், கிரிக்கெட் போர்டு சொல்லுது, உள் தகவல், இப்படி தகவலை வெளியிட்டு பிரஷரை கொண்டே பிளேயர்ஸ்ல போடுறது. சீனியர் பிளேயர்ஸ்ல பிரச்சனையே இல்லை. நேற்றும் இந்த தொடர்லையும் விராட் கோலிலையும் ரோஹித் சர்மாவிலையும் என்ன பிள்ளை சொல்ல போறீங்க? ஒன்றுமே இல்லை. நேற்று ரோஹித் சர்மா அடிச்சு அவர் அடுத்த உலக கிண்ணம் வரையும் தேவை என்பதை அடிச்சு காட்டியிருக்கிறார். ஆனா இந்த புதுசா வந்தவர்கள் அணிக்குள் கொண்டு இவர்களை வைத்துதான் எதிர்காலம் என்று சொல்லுகின்றவர்கள் எண்ணத்தை கிழிக்கின்றார்கள். இப்ப பந்து வீச்சு முழுக்க மோசம் சென்று, இப்ப துடுப்பாட்டத்தில் இவர்கள் நல்ல துடுப்பாட்ட வீரர்கள் என்ற ஒரு செட்டப் ஒன்று இருக்கின்றது. எனவே அவர்களை வைத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. பந்து வீச்சில் இன்னும் இந்த சிரேஷ்ட வீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல வீரர்களை ஒதுக்கினார்கள். இது பொதுவாக பேசப்படுகிறது, கௌதம் கம்பீரின் டெக்னிக். இவர்கள் தேவையில்லை, அவருக்கு ஏற்றவர்களை கொண்டு வந்து அணிக்குள் உருவாக்கி கொண்டு வந்தார்கள் அல்லது கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் புவனேஸ்வர் குமார், முகமது ஷாமி, முகமது சிராஜ் இவர்கள் எல்லாரும் நல்ல பந்து வீச்சாளர்கள். ஆர்ஷிப் சிங்கை கூட முழுமையாக பாவித்திருக்கலாம், கடைசி போட்டியில் மாத்திரம் எடுத்தார்கள். குர்னூர் பிரார் என்ற ஒருவரை கொண்டு வந்தார்கள், 3 போட்டியிலும் வாய்ப்பு கொடுத்தார்கள், அடி பிரித்து மேய்ந்தது இங்கிலாந்து. ஏன் இவரை கொண்டு வந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்குள் சிவம் துபையை கொண்டு வந்தார்கள், இவர் என்னத்துக்கு என்பது தெரியவில்லை. ஒரு பக்கமாக உபாதைகள் சிக்கல் அடையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த உபாதைகள் இந்திய அணிக்கு எக்ஸ்கியூஸ் அல்ல. இலங்கை அணிக்கு உபாதைகள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். இந்திய அணி நம்பர் 1 டீம். அதை விட எத்தனையோ பிளேயர்ஸ், எத்தனையோ டீமை வச்சு விளையாடக்கூடிய நிலைமையில இருக்குது. தெரிவு மற்றும் அணியின் டெக்னிக்ஸுக்குள் தேவையற்ற குழப்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கின்றன. இது ஒரு இந்திய அணிக்கு நேற்று நடந்த போட்டியோட ரசிகர்கள் கூட நேற்றைய நாளில் பெரிய அளவு விமர்சனங்களை சோசியல் மீடியாக்களில் செய்த மாதிரி தெரிஞ்சது இந்திய அணிக்கு எதிராக. அதான் இந்தியாவுக்கு இது மிகச்சிறந்த அலாம். அடுத்த வருடம் உலக கிண்ணம் கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கின்றது. இந்தியாவில் இல்லை உலக கிண்ணம், வெளியால நடக்க போகின்றது. எனவே இந்திய அணி தன்னை சரியாக சீர் செய்து கொள்ள வேண்டும். அணிக்குள் பல இடங்கள் சிக்கல் நிலையில் காணப்படுகின்றன. என்னை பொறுத்தவரையில் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் இவர்கள் 5 பேரும் அணியில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். ஜஸ்பிரீத் பும்ரா 6வது வீரர். ஏனையவர்கள் 5 இடங்களும் என்பது இந்திய அணியை பொறுத்தவரையில் சிக்கல் நிலையில் காணப்படுகின்றது. அந்த 5 இடங்களும் சீர் செய்யப்படாவிட்டால் இந்தியாவின் நிலை பிரச்சனைக்குள் செல்லும். இஷான் கிஷான், ஸ்ரேயா ஐயர் 2 பேருமே நேற்றைய நாளில் சரியான ஒரு இடத்தை கொடுத்திருந்தார், அடுத்த கட்டத்தை கொடுத்திருந்தா இந்த போட்டியை வெல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. 27 ஓட்டங்களால் தான் தோல்வி. லோர்ட்ஸ் மைதானத்தில் முதலாவது துடுப்படுத்த ஆடுகின்ற அணிக்கு தான் வாய்ப்பு. அதன் பந்து வீச்சாளர்கள் சரியாக இருந்திருந்தால் ஒரு 50 ஓட்டங்கள் இதில் கட்டுப்படுத்திக்கலாம்.
என்றால் 387 337 இருந்திருக்கும். 45வது ஓவருக்கு அப்புறம் தான் அதிகமான ஓட்டங்கள் கிடைச்சது இங்கிலாந்து அணிக்கு. அதிக ஓட்டம். அதுதான் அந்த கடைசியில் வந்து 2 அடின்னு போட்டு அடிச்சு அப்போ தெரியும் அவர்களுக்கு அந்த அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு பிறகு அடித்தார்கள். நேற்றைய தினம் ரோஹித் சர்மா, விராட் கோலி அதுக்கு தான் கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த பின்வரிசையில் வந்தவர்களால் அதில் வந்து அடிக்க முடியவில்லை. அடிக்க ஆரம்பித்தார் KL ராகுல், ஆட்டம் இழந்து விட்டார். ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்க ஆரம்பித்தார், ஆட்டம் இழந்து விட்டார். இஷான் கிஷானுக்கு அடிக்கின்றார், பந்துகள் படவே இல்லை. இப்படி கொஞ்சம் சிக்கல் நிலைகள் இன்னும் காணப்படுகின்றன. ஏதோ நல்ல வீரர்கள் அணிக்குள் பெர்மனண்டாக தேவையான வீரர்கள் எதிர்பார்க்கப்பட்ட பல வீரர்களை எடுத்த எடுப்பில் வீசி எறிந்துவிட்டு இந்திய அணி பொழுது தடுமாறுகின்றதோ, சில வேளைகளில் கில்ட்டி ஃபீலிங்ன்றது ஒன்று இருக்கு. இவர்களை வெளியால விட்டுட்டோம், திருப்பி கொண்டு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டா எங்களில் பிரச்சனை என்கின்ற ஒரு நிலைமை இருக்குமா? அது ஒரு பிரச்சனை இருக்குதான். அஜித் அகர்கார், கௌதம் கம்பீர் இருவர் மீதும் தான் என்னுடைய விமர்சனங்கள் இருக்கின்றது, இந்திய அணி மீது இல்லை. ரைட், இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்திய அணியினுடைய இந்த தொடர் தோல்வி, அடுத்தடுத்த தோல்விகள், போட்டிகள் தோல்விகள் இல்லாட்டியும் தொடரை தோத்துருக்காங்க. இந்த தோல்விகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்க போறோம். ஓகே, சொல்ல போறீங்களா? ஜிம்பாபே தொடர் அடுத்ததாக. எனவே ஜிம்பாபே போன்ற ஒரு சாதாரண அணியோடு நல்ல மீள்வருகையை ஏற்படுத்தலாம். ஆனால் ஜிம்பாபேயில் எதிர்கொள்ள போகின்றார்கள், மிக முக்கியமான விஷயம். அங்கே நல்ல முறையில் விளையாடுகின்றார்கள். ஆனால் இந்தியா இது அணியை தயார்படுத்த அடுத்த உலகக்கிண்ணம் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாபே மற்றும் நமீபியா போன்ற இடங்களில் தான் இடம்பெற போகின்றது. அதுக்கு இந்த சூழல் அதுக்கு ஏற்றால் போல் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அணியை சரியான உலகக்கிண்ணத்திற்கான அணியை இந்திய அணிக்கு எதிரில் தெரிவு செய்து அப்படியே எடுத்து செல்ல வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டம் பற்றி இந்தியாவின் முன்னேற்றம் தொடர்பி பேச முடியும். இல்லாவிட்டால் இப்படித்தான் நாங்கள் விமர்சிக்க வேண்டி வரும்.